ஈரான் அவங்களோட மிசைல்ஸ் ஏவுகணையை வச்சு வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளே தாக்குதல் நடத்துறாங்க. ஆக ஒரு பெரிய ஒரு உலக யுத்தம் வந்து எதனால வரப்போகுதுன்னா இஸ்ரேலுக்கு ஆப்வியஸ்லி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. இல்ல அப்போ உலக போர் நடக்கும்ன்றீங்களா? கண்டிப்பா இது பாசிபிலிட்டி வந்து அதிகம். சீனாவும் ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான எதிரியா யாருக்கு பாக்குறாங்க? அமெரிக்கா. அப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து அடிக்கணும்னு நினைக்கிற இந்த குரூப் இருக்குது, அடிக்க கூடாதுன்னு இவங்க நினைப்பான்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ வந்து இல்லை சார், நீங்கள் அப்படியே சொன்னாலும் ஈரான் பின்னாடி ரஷ்யா சீனா அவங்களாம் அணிவகுத்தாலும் கூட அப்போ இப்படி பார்த்தா அது சீனாவுக்கு எதிரியான நாடு இந்தியா வந்து இஸ்ரேல் பின்னாடி போகலாம். ஸோ இந்த ஈரான் பிளஸ் வந்து இஸ்ரேலோட சண்டை என்பது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். யாருனால உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியுமோ அவங்க மட்டுமே சர்வைவல் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வரும். மொசாட் பண்ணாத அசாசினே கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற முக்கியமான தலைவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி மொசாட்டோட பங்கு கண்டிப்பா இருக்கு. சில பிரசிடென்ட்லாம் இறந்துருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ பெனாசிர் கூட்ட கூட இறந்தாரு பாகிஸ்தான்ல. அதுக்கு பின்னாடி கூட வந்து மொசாட் வந்து பேசுது. அதே மாதிரி வந்து உலகத்தில் நடந்த எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இறப்புக்கு பின்னாடி மொசாட்டோட கை கண்டிப்பா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் வரலாற்று ஆய்வாளர், அரசியல் விமர்சகர் திரு சோழ பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப உலகமே பாத்தீங்கன்னா பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் போர் விவகாரம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்ட பிரச்சனை இது. பாத்தீங்கன்னா உலகப்போர், மூன்றாவது உலகப்போர் வெடிக்கும் சூழலை உருவாக்கி வருவதாக உலக அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அதாவது மூன்றாம் உலகப்போர் வெடிக்கும் பட்சத்தில் இந்த உலகம் எந்த மாதிரி இயங்கும் சார்? அதாவது இதுக்கு முன்னாடி தேர்ட் வேர்ல்டு வார் வரும்னு சொல்லி வந்து எல்லாரும் பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைனோட வார் நடந்துச்சு. அந்த டயத்துல எல்லாரும் இந்த கருத்தை எடுத்து வச்சாங்க, கண்டிப்பா வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வந்துடும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா சில விஷயங்களை வந்து ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி காம்ப்ரமைஸ் ஆகி அதை அவங்களுக்குள்ளே வந்து முடிச்சிட்டாங்க. பிகாஸ் ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற ஊர் கிடையாது. ரஷ்யால இருந்து பிரிஞ்சு போனதுதான் உக்ரைனும். ஸோ அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனரீதியான ஒரு இதுல விஷயத்துல அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அதை முடிச்சுக்கிட்டாங்க. பட் இது வந்து அப்படி கிடையாது. இப்போ இஸ்ரேலும் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மாதிரி கிடையாது. இஸ்ரேலும் ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஆப்போசிட் டீம். அதாவது நீங்க ரிலிஜியன் வைஸ் எடுத்தாலும் சரி, மத ரீதியா எடுத்தாலும் சரி, இன ரீதியா எடுத்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அகைன்ஸ்ட். எப்பயுமே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை வரும். இப்ப திடீர்னு வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு வர இல்ல, திடீர்னு கிடையாது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து நம்ம பாலஸ்தீனுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க தான். பிகாஸ் இஸ்ரேல் வந்து ஆப்வியஸ்லி அது ஒரு யூதரோட கண்ட்ரி. அது யூதர்களால வந்து பாத்தீங்கன்னா ஆளப்படக்கூடிய ஒரு கண்ட்ரி அது. ஈரானும் சரி பாலஸ்தீனமும் சரி அவங்க இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கண்ட்ரி அது. ரொம்ப பேர் வந்து பேசுவாங்க, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு உண்டான நிலப்பகுதி தான் அது, அது இன்னைக்கு நேற்று சண்டை கிடையாது, அது 2000 வருஷம் நடக்கக்கூடிய சண்டை, அப்படி இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. பட் அந்த யூதர்களுக்கு உண்டான அந்த புரிதல் இல்லாத விஷயங்கள்னால இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, அது யூதர்களுக்கு உண்டான இடம் தானே அப்படின்ட்டு. அப்ப இருந்த யூதர்களும் இப்ப இஸ்ரேல் இருக்கிற யூதர்களும் வந்து இருவரும் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுன்னு கிடையாது. இப்ப இருக்கிற இஸ்ரேல் இருக்கிற யூதர்கள் யாருன்னா வந்து ஐரோப்பியர்கள். அதாவது யூதர்களோட கோட்பாடே ஒரு கிறிஸ்தவர் வந்தாருன்னா, ஒரு கிறிஸ்தவர் வந்து ஆப்போசிட்லயோ பக்கத்துலயோ வராங்கன்னா வந்து துப்புவாங்க, துப்பி கேவலப்படுத்துவாங்க. அவங்க பார்த்தா துப்பிடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இனமா வந்து யூதர்கள் இருக்கிறப்ப, அந்த யூதர்களால ஆளப்படுகின்ற இஸ்ரேல் நாட்டுக்கு ஏன் யூரோப் கண்ட்ரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுது? யூரோப் கண்ட்ரி யாரு? டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ரிலிஜியனை வந்து சப்போர்ட் பண்ற ஒரு இது. அதே மாதிரி வந்து இட்டாலி, அமெரிக்கா இவங்க எல்லாமே கிறிஸ்டின் கண்ட்ரி தானே. ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரி கிறிஸ்டினை பார்த்தாலே எச்சி துப்பக்கூடிய ஒரு இனத்தை வந்து ஏன் அவங்க ஆதரிக்கணும்? அப்ப அதுலயே தெரிய வேணாமா? ரெண்டாவது வந்து இந்த பாலஸ்தீனம் பிரச்சனை வந்து ரெண்டு பக்கமா இருந்தாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சண்டை நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா ஈரான்ல வந்து ஒரு ஆட்டோமிக் சார், இப்ப காசா, இப்ப கடந்த வருஷம் காசா டு இஸ்ரேல் பிரச்சனை நடந்துச்சு. காசா தான் ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேல் உள்ள வந்து இஸ்ரேல அடிச்சாங்க. பதிலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாங்க. அதே தானே இப்ப வந்து இஸ்ரேல வந்து ஈரான் தானே தாக்குது. இல்ல அப்படி நம்ம சொல்லிட முடியாது. நீங்க கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு 2-3 வருஷங்களாக வந்து நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நாடா வந்து நீங்க பார்க்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த யூரோப் கண்ட்ரிஸ் பிளஸ் அந்த சைடு இந்த வெஸ்டர்ன் இருக்காங்க பாத்தீங்களா, மேற்கத்திய உலகத்தோட ஒரு மைய புள்ளியா தான் நீங்க பார்க்கணும்.
ஏன்னா நீங்க அவங்க வச்சுக்க மொசாட்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வச்சிருக்காங்க. இப்ப எப்படி இந்தியால வந்து ரா இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ISIS இருக்குல்ல, நம்ம இது பாகிஸ்தான்ல இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து உலகத்துல இருக்கிற, அப்புறம் இது நம்ம CIA ஏஜென்சின்னு சொல்லுவாங்க நம்ம அமெரிக்கால, அந்த மாதிரி இவங்கெல்லாம் விட வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உளவுத்துறையா கருதப்படுறதுன்னா மொசாட். இந்த மொசாட் பண்ணாத அசாசினே கிடையாது. இந்த உலகத்துல நடக்கிற முக்கியமான தலைவர்களுடைய இறப்புக்கு பின்னாடி மொசாட்டோட பங்கு கண்டிப்பா இருக்கும். உலகத்துல நடக்கிற இது வரைக்கும் நடந்த சில பிரசிடென்ட் எல்லாம் இறந்திருப்பாங்க பாத்திருக்கீங்களா? இப்ப பெனாசிர் பூட்டோ கூட இறந்தாலும் பாகிஸ்தான்ல, அதுக்கு பின்னாடி கூட வந்து மொசாட் வந்து பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து உலகத்துல நடந்த எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இறப்புக்கு பின்னாடி மொசாட்டோட கை கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி இவங்க இஸ்ரேல்ற வந்து அந்த மொசாட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா வகையான அரசியல்ல இருந்து மக்களோட தனி மனிதனோட பிரைவசில இருந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உற்று நோக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மொசாட்ன்ற ஒரு அமைப்பு. இப்ப ஈரான் கூட வந்து ஏன் இவ்வளவுதான் இது, ஈரான் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, ஈரான் வந்து அடிச்சாங்க அதனால அடிக்காங்க சார். ஈரானோட ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தாப்புல, அவரை வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளேயே போய் அசாசின் பண்ணாங்க. அவங்க வந்து இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா மொசாட் வந்து பாத்தீங்கன்னா போய் அவரை கொண்டாங்க அவங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா, ஈரானுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பவர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா அது டெசர்டட்னால அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு அந்த இது தேவைப்படுறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க போய் அமெரிக்கா கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஆமா, இல்ல ஈரான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அமெரிக்கா கூட. ஆட்டமிக் எனர்ஜி மூலமா, அணுசக்தி மூலமாக ஒரு எலக்ட்ரிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ற அந்த ஒரு இது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதை வந்து பண்றாங்க. அதை பண்றப்பே வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமிக் பாம்போட கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு விஞ்ஞானிய வந்து இவங்க வந்து கொலை செஞ்சுறாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, ஈரான்ல வந்து கேட்கிறப்ப, உலகநாடுகள் கேட்கிறப்ப, இல்ல அவங்க ஆட்டோமிக் பாம் தான் வந்து தயாரிச்சாங்க, அதனாலதான் நாங்க வந்து கொண்டோம் அப்படின்னு வெளிப்படையாவே சொன்னாங்க. இஸ்ரேல், ஆமா இஸ்ரேல் சொன்னாங்க. அப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன வேணா இருந்துட்டு போட்டு, அவங்க எங்க நாட்டோட விஞ்ஞானி, நீ சொல்ற குற்றச்சாட்டாவே இருந்துட்டு போட்டுமே, அது குற்றச்சாட்டை வந்து நீ என்ன பண்ணணும், ஒண்ணு எங்கள்கிட்ட வைக்கணும், இல்லைன்னா வந்து நீ வேர்ல்டு கோர்ட்ல வைக்கணும், அவங்க தீவிரவாத அமைப்பா கூட நீ மாத்திக்கோ, பட் எங்க ஊருக்குள்ள வந்து எப்படி நீ வந்து அவர் கொலை செய்ய போச்சு அப்படின்னு சொல்லி அப்ப இருந்து இந்த பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. காசா கூட அப்புறம் ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர்கள் வந்து இறந்தது, இது எல்லாமே இஸ்ரேலோட ஆதிக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வளைகுடா கண்ட்ரில வந்து அதிகமா வந்து நடக்கும், தங்களோட ஆதிக்கம் செலுத்துறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன? அவ்வளவுதான், எண்ணெய் வளம். எண்ணெய் வளம் வந்து உலகத்துல யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா வந்து வளைகுடா நாட்டுகள், அதுலயுமே ஈரான்ட்ட அதிகமா இருக்குன்றத விட வந்து வளைகுடா கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வளைகுடா கண்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அந்த பிரச்சனை நடந்துட்டே இருக்கும். நீங்க ஈரான்ல ஒரு பிரச்சனை நடக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஏமன்ல ஒரு பிரச்சனை நடக்கும், அந்த வளைகுடா கண்ட்ரில பூரா பிரச்சனை ஏதாவது நடந்துட்டே இருக்கு. தீவிரவாத அமைப்புன்னு சொல்லுவாங்க, தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, தீவிரவாதத்தை எதிர்த்து நாங்க போராட போறோம் அப்படின்வாங்க. இப்ப ஈராக்ல வந்து ஜார்ஜ் புஷோட ஆர்மி வந்து எதுக்கு உள்ள புகுந்துச்சு? சதாம் ஹுசேன் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காப்ல, ரசாயன குண்டு எல்லாம் வச்சிருக்காப்ல, அதை நாங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி போனாங்க. கண்டுபிடிச்சாங்களா? ட்வின் டவர் இடிச்ச பின்னாடி தானே இடிச்சாங்களோ பண்ணாங்களோ, உள்ள போனாங்களோ கண்டுபிடிச்சாங்களா? ட்வின் டவர் இடிக்கிறதுக்கு சதாம் ஹுசேன் அதாவது மூளையாக செயல்பட்டாங்க. ஆட்டோமிக் பாம் வச்சிருக்குன்னு சொன்னாங்க, ரசாயன குண்டுகள் வச்சிருந்துன்னு சொன்னாங்க, பட் அங்க போய் ஐடென்டிஃபை பண்ணாங்களா? பண்ணல. மாறா என்ன பண்ணாங்க, ஈராக்ல வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து மறைமுகமா எடுக்காது, அரெஸ்ட் பண்ணாங்க. உள்ள போய் அரெஸ்ட் பண்ணாங்க. சதாம் ஹுசேன் வந்து கடைசி கன்ஃபியூஸ் ஆகவே இல்லையே, அவருக்கு உண்டான ஆதாரங்களை வந்து எடுத்து வைக்கவே முடியலையே. அவர் தூக்குல போட்டதே வந்து தூக்குல போட்டதுக்கு அப்புறம் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு சில நாடுகள் கண்டனம் தெரிவிச்சாங்க. சோ இந்த மாதிரி எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வளங்களுக்காண்டி நடக்கிற ஒரு யுத்தமா தான் வந்து இந்த யுத்தத்தை வந்து பார்க்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயம் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப உலக யுத்தமா மாறுன்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈரான் அவங்களோட மிசைல்ஸ் ஏவுகணையை வச்சு வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே தாக்குதல் நடத்துறாங்க, சிட்டிக்குள்ளேயே. அது ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க வந்து பொதுமக்கள் மேல வந்து நாங்க ஏவுகணை விடல, அங்க இருந்த மொசாட் அமைப்போட ஆபீசர்ஸ் பிளஸ் வந்து ஆர்மி, இஸ்ரேலோட ஆர்மி ஆபீசர்ஸ் தான் நாங்க குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. பட் ஆனா அவங்க விட்ட மிசைல்ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த மிசைல்ஸ் வானத்திலே வந்து வெடிக்க வச்சுட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்களோட அபிஷியல் சைட்ல போட்டிருக்காங்க. யுஎஸோட இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக ஒரு பெரிய ஒரு உலக யுத்தம் வந்து எதனால வரப்போகுதுன்னா, இஸ்ரேலுக்கு ஆப்வியஸ்லி அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. இல்ல இது உலக யுத்தம் வரும்ன்றீங்களா? வரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். இல்ல சார், ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா
அங்க அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுது. இல்ல சார், இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன் வெஸ் ரஷ்யா பிரச்சனை நடக்கும்போது இதே டாபிக் தான் ஓடுச்சு. உலக யுத்தம் வருதுன்னாங்க. அதே மாதிரி சீனா வெஸ் இந்தியா இப்ப இடையில பிரச்சனை வந்துச்சு. அதாவது அந்த லடாக் நினைக்கிறேன், லடாக்கா அந்த அந்த பார்டர்ல பிரச்சனை வரும்போது இதேதான் இருந்துச்சு. சீனாவுக்கு ஆனா இப்படி சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்க. இது அதே மாதிரி இதுவும் ஒரு நம்ம லடாக்கோட பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எல்லை பிரச்சனை. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லடாக்ல வந்து நீங்க ஆயில் டேங்கோ இல்ல எண்ணெய் வளங்கள் கிடைக்கக்கூடிய பகுதியா இருந்துச்சா கண்டிப்பா அது உலக யுத்தமா மாறிடும். இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இயங்கணும்னா என்ன தேவை? எரிபொருள் தேவை. அதே மாதிரியா தானே சார் இப்ப இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில 2 நாட்டு பிரச்சனை தானே. இதுல எப்படி உலக யுத்தம்? அதைத்தான் சொல்றேன் நான். இப்ப சப்போஸ் வந்து இஸ்ரேல்ல டோட்டலா வந்து ஈரான் அடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவே வந்து அமெரிக்காவும் சரி யூரோப் கண்ட்ரியும் சரி மறைமுகமா அனைத்து சப்போர்ட்டும் பண்றது. அதான் சார், இப்ப ஈராக் வந்து அமெரிக்கா வந்து எப்படி சதாம் ஹுசேன் காரணமா வச்சு ஈராக் இப்ப கைப்பற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஈராக் வந்து இப்ப அமெரிக்கா கட்டுப்பாடுல இருக்கு. அதே மாதிரியா ஈரானையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும். இல்ல அப்படி வந்து கொண்டு வரணும் நினைக்க அதான் ஆப்வியஸ்லி வந்து இஸ்ரேலுக்கு வந்து உடனே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. யாரு யுஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்றப்ப ஈரான் யாரோட ஆதரவு கண்ட்ரின்னு நம்ம பார்க்கணும். ஈரான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஷ்யா ஆதரவு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம சைனா கூடயும் வந்து பார்த்தா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. ரெண்டாவது ஈரான்கிட்ட இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாமே ஒருவேளை இஸ்ரேல்னால வந்து பிடிக்கப்பட்டு அதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பங்கிட போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துச்சுன்னா அது யாருக்கு ஆபத்தா இருக்கும்? ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஆபத்தா இருக்கும். சீனாவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா முழுமையான எதிரியா யாருக்கு இருந்து பாக்குறாங்க? அமெரிக்கா எதிரி. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஈரானை வந்து அடிக்கணும்னு நினைக்கிற இந்த குரூப்புக்கு அடிக்க கூடாதுன்னு இவங்க நினைப்பாலும் நினைக்க மாட்டாங்களா? அப்ப வந்து இல்ல சார், நீங்க அப்படியே சொன்னாலும் ஈரான் பின்னாடி ரஷ்யா சீனா அவங்களாம் அணிவகுத்தாலும் கூட அப்ப இப்படி பார்த்தா சீனாக்கு எதிரியான நாடு இந்தியா வந்து இஸ்ரேல் பின்னாடி போகலாம். நிறைய நாடுகள், அதாவது அமெரிக்கா பின்னாடி நிறைய நாடுகள். அமெரிக்கா அதுதான் சொல்றேன், ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சு நிற்பாங்க. அப்படியே 2 டீமா பிரிஞ்சிருவாங்க. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீனா ரஷ்யா பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். அதுல இந்தியா வந்து கலந்து கூடாதுன்றதுதான் வந்து என்னோட எண்ணம், இந்திய மக்களோட எண்ணங்களும். இல்ல இது வந்து சப்போஸ் நீங்க ஒரு யூகத்துல சொல்றீங்க இந்தியாவும் போய் நின்றுச்சுன்னா அதே மாதிரி இந்தியா இங்க நிக்கிறப்ப ஆப்வியஸ்லி இந்த பக்கம் பாகிஸ்தான் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போய் நிற்கும். சோ 2 பார்ட்டா பிரிஞ்சு 2 சண்டை போட்டாங்கன்னா அப்ப என்ன ஆகும்? இது அதிகமான அழிவு வந்து யாருக்கு ஏற்படும்? இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படி சப்போஸ் இந்தியா வந்து இஸ்ரேல் பக்கம் நின்றாலோ சீனா போய் ஈரான் பக்கம் நின்றாலோ இஸ்ரேல் ஈரானோட இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள் பாகிஸ்தான், சீனா, பங்களாதேஷ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாவில் இருக்கும். அப்ப இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற, இந்தியாவை சுத்தி இருக்கிற அண்டை நாடுகளுக்குமே பாத்தீங்கன்னா இந்தியாவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் தானே சார் உருவாகும். அதாவது நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஒரு ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்தியால எக்ஸ் தளத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ரைட்டப் பார்க்கலாம். நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு, இஸ்ரேல் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கண்மூடித்தனமா வந்து நிறைய பேர் எழுதுறாங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்தவங்க வந்து எழுதிட்டே வராங்க. நம்ம பேரை சொல்ல வேணாம், எழுதிட்டே வராங்க. அவங்களும் இதை வந்து பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரேல் ஈரான் இந்த 2 நாடுல வந்து எந்த நாடு அழிஞ்சிச்சுன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பாதிப்புனா இஸ்ரேல் கிடையாது, ஈரான் தான். இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் உற்பத்தி எண்ணெய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் டேங்க்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே வந்து எங்க இருந்து வருதுன்னா நமக்கு ஈரான் இருந்து தான் வருது, இஸ்ரேல் இருந்து வரல நம்மளுக்கு. அதே மாதிரி மற்ற வளைகுடா கண்ட்ரியை விட வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கூட தான் நம்மளுக்கு வந்து அதிகமான ஒப்பந்தங்கள் இருக்கு. ஈரான் மூலமா தான் நம்மளுக்கு எண்ணெய் வளங்கள் அதிகமா நமக்கு கிடைக்குது. ஒரு நாட்டோட முதுகெலும்பா வந்து இன்னைக்கு விவசாயத்தை வந்து நீங்க சொல்ல முடியாது. ஒரு நாட்டோட முதுகெலும்பா எரிபொருள் தான். எரிபொருளை வச்சுதான் வந்து அந்த நாட்டோட பொருளாதாரமே தீர்மானிக்கும். நீங்க ஒரு 2 ரூபா ஒரு 3 ரூபா பெட்ரோல் ரேட்டு ஏத்துனீங்கன்னா அடுத்த செகண்ட் டீ ரேட் வந்து 1 ரூபா ஏத்துவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில ஏத்துவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் ஏறுச்சுன்னா காய்கறிகள் விலைகள் வந்து ஏறும், மளிகை ஜாமானோட பொருட்கள் எல்லாமே ஏறும். அதே மாதிரி வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அதிகரிக்கும், டோல்கேட் அதிகமாகும், பிளஸ் லாரியோட எல்லா வாடகையில இருந்து எல்லாமே அதிகமாகும், ஸ்கூல் ஃபீஸ் முதற்கொண்டு அதிகமாகும். சோ இங்க வந்து இந்தியால அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. தற்சார்புன்றது இப்ப கிடையாது. இல்ல சார், நீங்க சொல்றீங்க ஈரான் வந்து இந்தியாவுக்கு வாழ்வளிக்கிற மாதிரியா பேசுறீங்க. வாழ்வு கிடையாது. இல்ல நீங்க இல்ல சார், இப்ப ஈரான்ல இந்தியா பெட்ரோல் எடுக்குது,
சப்போஸ் ஈரான்ல இந்தியா, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிக வாகனங்கள், அதாவது மற்ற நாடுகளை விட அதிக வாகனங்கள், அதிக எண்ணெய் அதாவது பயன்படுத்துவது வந்து இந்தியா அதிகம். ஈரானை விட்டுட்டு வேற ஒரு வளைகுடா நாடுல இருந்து எண்ணெயை இது இந்தியா எடுத்தா நஷ்டம் ஈரானுக்கு தானே சார் நஷ்டம்? ஈரானுக்கு நஷ்டம் நீங்க சொல்றீங்க. நீங்க வேற இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு கடையில போய் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு. அதை தாண்டி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு கடையில போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம் தான். ஏன் நஷ்டம்? டிராவல் சார்ஜஸ். ரெண்டாவது அவங்களும் இதே ரேட் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும். அதனால பாதிக்கப்பட போறது யாரு? இந்த கடைக்காரரா இல்ல நீங்களா? இல்ல வாங்குறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது எரிபொருள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் வாங்குறீங்களா இல்ல உலகத்துல வேற கண்ட்ரில வாங்க மாட்டாங்க? அதை விட மக்கள் தொகை அதிகமா இருக்கிற சைனா இருக்கிறாங்க, ஏசியன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் இருக்காங்க, இல்ல அவங்களும் வாங்குவாங்கல்ல. இல்ல சார், இப்ப ஒருவேளை நமக்கு அவங்களுக்கு நேரடியான ஒப்பந்தம் இருக்கு. இல்ல நீங்க இனிமேல் போய் ஒரு மியூச்சுவல் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கண்ட்ரியை பிடிச்சு அந்த கண்ட்ரி வந்து நீங்க யாரோட ஆதரவுன்னு பாப்பாங்க. நீ யாருக்கு ஆதரவு? நீ வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவா இஸ்ரேலுக்கு ஆதரவான்னு கேட்பாங்க. ஆமா நாங்க அமெரிக்கா ஆதரவுனா அமெரிக்கா உங்களோட ஒரு பொருளாதார தடை விதிக்கும். இன்னைக்கு இந்தியாவில இருக்கிற அந்நிய செலவாணிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நம்ம டாலர்ஸ் தான் வச்சிருக்கோம், யூஎஸ் டாலர் தான் வச்சிருக்கோம். யூஎஸ் வந்து பார்த்தா நம்ம மேல ஒரு எக்கனாமிக் ஒரு பொருளாதார தடை விதிச்சாங்கன்னா பாதிப்பு யாருக்கு? யூஎஸ்கா நம்மளுக்கா? சோ அப்ப எல்லாமே கொலாப்ஸ் ஆகுங்க. இல்ல ஒருவேளை ஈரானை வந்து நீங்க சொல்ற மாதிரி இஸ்ரேலோ அமெரிக்கா கைப்பற்றிட்டாங்க, எண்ணெய் வளத்தை கைப்பற்றினா இந்தியா வந்து இப்ப ஈரான்கிட்ட வாங்குற எண்ணெய் வந்து அமெரிக்காட்டையோ இஸ்ரேல்கிட்ட வாங்கிட்டு போகுது. ஈரான் கொடுக்குற அதே விலை வந்து உங்களுக்கு அமெரிக்கா கொடுப்பாங்கன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஈரான் இப்ப அவனுக்கு வார் செலவு இருக்கும், சும்மா போய் பிடிக்க முடியாதுல்ல. இப்ப நீங்க ஈரானை போய் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் போய் பிடிக்குதுன்னா அந்த வார் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுவீங்க? ஒரு போர் செலவு இருக்குல்ல. சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைலோட ரேட் என்னன்னு பாருங்க. ஒரு மிசைலோட ரேட்டும் ஒரு அன்றாட இந்தியாவில் நடக்கிற வந்து அந்த டொமஸ்டிக் அந்த ஜிடிபியோட ரேட்டையும் பாருங்க, எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப அந்த வார் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் திணிப்பாங்க? அவங்க நாட்டு மக்கள்கிட்ட போய் திணிப்பாங்களா? என்ன யார்கிட்ட வந்து பார்த்தா முட்டாளா அடுத்த ஒரு வந்து கன்சியூமர் தலையில தான் கை வைப்பாங்க எப்பயுமே. இப்ப பெட்ரோல் ரேட்டு ஏறிச்சுன்னா வந்து டீ கடைக்காரர் ஏன் வந்து 10 ரூபா டீ 11 ரூபா வந்து பார்த்தா யார் தலையில புகுத்துறாரு? கஷ்டப்பட்ட மக்கள் மத்தியில தான் வந்து புகுத்துறாங்க. அவர் அந்த நஷ்டத்தை ஏத்துக்கலையே. அந்த மாதிரி வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ போய் வந்து நாட்டை பிடிச்சிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்கன்னா நமக்கு அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இஸ்ரேல் ஆதரவோட இருப்போம். அந்த வார் எக்ஸ்பென்ஸ் ஏண்டா அந்த வார் டயத்துல வந்து பார்த்தா உங்க ஆயில் சப்ளைக்கு நீங்க யார்கிட்ட போவீங்க? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100கணக்கான மடங்குல அதிகமா கொடுத்து நீங்க மத்த வளைகுடா கண்ட்ரில போய் நீங்க வந்து வாங்கணும். ஏமன்லயோ இல்ல மத்த சவுதிலயோ அந்த மாதிரி ஊர்ல போய் நீங்க வாங்கணும். அது எப்படி பாசிபிலிட்டியா இருக்கும் சொல்லுங்க நீங்க? சோ விஷயங்கள் இவ்வளவு தூரம் சுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வார் நடந்துச்சுன்னா இந்த உலகத்துல வந்து இவங்க இருக்கிற வந்து அந்த எரிபொருட்கள்லயோ பிளஸ் வந்து ஒவ்வொருத்தவங்க தங்களோட ராணுவ தளவாடங்களை வந்து விற்பாங்க, அதை வந்து வாங்கிக்கிருவாங்க, அது வந்து செலவாயிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் யார் தலையில போய் போத்துவான்னு நினைக்கிறீங்க? சாதாரண பொதுமக்கள் தலையில தான் போத்துவாங்க. இவங்க போற சண்டே இல்லை. ரெண்டாவது இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போர் நடந்தவ பாதிக்கப்பட்டது யாரு? அந்த மக்கள் தான் பாதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க துபாயில போனீங்கன்னு இந்த 2 பேரும் சண்டை நடக்கிறனால துபாயில நார்மலா இன்னைக்கு விலைவாசி வந்து 2 மடங்கு அதிகரிச்சு. நார்மலா 2 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்க சொல்ற பாதிப்பு வளைகுடா நாடுகள் தானே? வளைகுடா நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் வந்து கண்டிப்பா வந்து ஏசியன் கண்ட்ரிக்கு ஏற்படும். ஏன்னா ஏசியால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 95% வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் எல்லாமே வளைகுடா கண்ட்ரியை நம்பிதான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றப்ப நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க நீங்க? இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. வார் டோட்டலா வந்து பார்த்தா ஸ்டார்ட் ஆயிருச்சு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் எல்லாம் வந்து மோதிக்கிறாங்க. அப்படின்றப்ப அப்ப என்ன ஆகுனா வந்து இந்த இந்த பினான்சியல் கிரைசிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருவேளை இதோட அதாவது என்னன்னா இதெல்லாம் இதோட தொலைநோக்கு பார்வையில தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பேட்டரி வாகனங்கள் அறிமுகப்படுத்துதா சார்? இல்ல பேட்டரி வாகனம்ன்றது வந்து பார்த்தா உலகம் ஃபுல்லா வந்து எல்லாருமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இப்ப இருக்கிற உலகத்துல இருக்கிற இந்த எண்ணெய் வளங்கள் வந்து இன்னும் ஒரு 70 வருஷம் கழிச்சு வந்து இருக்காது. ஏன்னா இது வந்து கடல் தண்ணி மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. இது பூமிக்கு அடியில வந்து விலங்குகளுடைய பழைய டைனோசர் காலத்தில் உள்ள விலங்குகள், தாவரங்கள் அதோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு இதுதான், ஒரு சோர்ஸ் தான் அது. கச்சா எண்ணெய் சோர்ஸ் வந்து அதாவது அது மூலமா தான் எடுக்கப்படுது. கடல் எடுக்கிறாங்க, நிலத்துல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதோட ஸ்டாக்கேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் இருக்காது. அப்ப அதுக்கப்புறம் அதனாலதான் வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க, சோலார் எனர்ஜின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பேட்டரி எனர்ஜின்னு சொல்லி இந்த எனர்ஜிஸ் இந்த சக்திகள் வந்து எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அடுத்தடுத்த கடத்தை போயிட்டாங்க. பட் ஆனா வந்து இப்ப இருக்கிற அந்த 70 வருஷத்துக்குள்ள வந்து அதோட உபயோகம் யார் மூலமா இருக்கும்? அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணணும்ல.
இப்ப நீங்க அந்த எனர்ஜியை வச்சுதானே வந்து இப்ப இருக்க கட்டமைப்பே இருக்கு. அப்ப நாடுகளை வந்து வளர்த்துக்கணும்னா வந்து ஆயிலோட இது யார்கிட்ட கையில இருக்கோ அவங்க தான் உலகத்தை ஆளுவாங்கன்ற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல. அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு நிர்ணயம் செய்யறதுக்காண்டி தான் வந்து இந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு. துபாயே பாருங்களேன், துபாயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எண்ணெய் வளம் மிக்க நாடு. ஆனா இப்ப அது வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் எண்ணெய் வளங்கள் நின்றதுக்கு அப்புறம் வந்து துபாய் என்ன பண்ண முடியும், அதனாலதான் அவங்க பிளான்டேஷன் தான் பண்ணாங்க. பாலைவனத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்து மேகக்கிளியில் நடைபெற்று வெள்ளம் வந்துச்சு துபாயில அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இயற்கைக்கு மாற அவங்க பண்ணாங்க. அதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஈரான் பிளஸ் வந்து இஸ்ரேலோட சண்டை என்பது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இந்தியால அந்த டயத்துல யார் சர்வே ஆவாங்களோ, யாருனால வந்து உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியுமோ, நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. யாருனால உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியுமோ அவங்க மட்டுமே சர்வைவல் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஒரு கிலோ அரிசி என்பது வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு மரியாதை போகும். நீங்க உங்க கையில வந்து 1 கோடி ரூபாய் பணம் வச்சிருப்பீங்க. ஆனா வந்து ஒரு சிப்ப அரிசி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு 1 லட்ச ரூபாய் வித்துருக்கு. நீங்க அதை வாங்கக்கூடிய நிலைமையில இருப்பீங்க. அப்ப பணத்துக்கு மதிப்பு இருக்கா, பொருளுக்கு மதிப்பு இருக்கா? இல்ல அப்ப உலக போர் நடக்கும்ன்றீங்களா? கண்டிப்பா இது பாசிபிலிட்டி வந்து அதிகம் நடக்கும். நான் சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வந்து மெசஞ்சர் சார். இப்ப காசா வந்து உள்ள பூந்து அடிச்சிச்சு, இஸ்ரேல் உள்ள பூந்து. காசாவோடதும் இஸ்ரேலுதும் வேற. ஈரானோட காசான்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். காசா வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்படையில் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்போ இதுவும் கிடையாது. அது ஈரான் மாதிரி மற்ற நாடுகளோட சப்போர்ட்ல இருந்த ஒரு இடம். பட் ஈரான் வந்து அப்படி கிடையாது. இல்ல இந்த போரை தொடங்குதே ஈரான் தானே சார்? முதல்ல ஈரான் தானே இஸ்ரேல தாக்கல. இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க. இந்த சண்டைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 20 இடங்கள் நடந்து வருது. இல்ல இந்த தடவை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் எங்க தாக்குறாங்க, ஈரான் தான். இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்புல்லா அமைப்புகளுடைய தலைவரை வந்து கொண்டாங்க, இவங்க உள்ள புகுந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பொதுமக்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் மேல வந்து மிசைல் வரும்னு சொல்லிட்டு வந்து பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வந்து குண்டு போட்டாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியான விஷயம் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அழிச்சாட்டிகள் நிறைய பண்ணும். இப்ப இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் வந்து இறப்புக்கு பின்னாடி மொசாட்டோட கை இருக்குன்னு சொல்லி வந்து இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாரும் அதை வெளிப்படையா பேச மாட்டாங்க. நீங்க மொசாட் அமைப்பை பத்தி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா புரியும். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து கண்ட்ரியான இலங்கையில கூட அந்த போர் முடிவுக்கு உண்டான காரணம் கூட பேக்ரவுண்ட்ல மொசாட்டோட கை வந்து கண்டிப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்களேன். ஆனா இந்தியாவுக்கு என்ன மாதிரி ஆபத்து இருக்குன்னு சொல்றேன். இப்ப இலங்கை வந்து யார் சப்போர்ட்ல இருக்கு? இலங்கை வந்து இந்தியாவோட நட்பு நாடா இருக்கு, சீனாவோடய நட்பு நாடா இருக்கு. மேக்சிமம் இப்ப சீனா கூட தான் வந்து நட்பு நாடா போய்கிட்டு இருக்கு. இல்ல ரெண்டு பக்கமே அவங்க. பங்களாதேஷ் யாரோட நட்பு நாடா இருக்கு? பங்களாதேஷ் முழுக்க இந்தியாவுக்கு எதிரி நாடா ஆயிடுச்சு. ஏன்னா ஷேக் ஹசீனாவோட ஆட்சி கலைப்புக்கு அப்புறம் முழுக்க இந்தியாவோட எதிரி நாடா. பர்மால என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு? பர்மாவில ராணுவ ஆட்சி நடக்குது. யாரோட சப்போர்ட்ல நடந்துட்டு இருக்கு? மேபி சீனாவோட சப்போர்ட். மேபி இல்ல, சீனாவோட சப்போர்ட்ல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அங்சே சூச்சி வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு அது. சரி, பாகிஸ்தான் யார் சப்போர்ட்ல இருக்கு? பாகிஸ்தான் முழுக்க சீனாவோட சப்போர்ட், இந்தியாவுக்கு எதிரி நாடு. எவ்வளவு ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரியுது நம்மளுக்கு. கிழக்கால, மேற்கால, வடக்கால. இல்ல சார் நீங்க இல்ல சார் சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்தாலும் இந்தியாவுக்கு ஆதரவா இஸ்ரேலு இது அமெரிக்கா எல்லாமே வந்து நிப்பாங்களா சார்? அமெரிக்காவும் இவங்களும் வந்து நிப்பாங்கன்றத விட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அண்டை நாடுகள் கூட இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்க வந்து அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துக்கு நாடு வந்து எந்த நாடு பெரிய நாடு? இல்ல இந்தியா எந்த ஒரு இன்னைக்கு யுஎஸோட ஆர்மி என்னவோ, யுஎஸோட நேவியோட கெப்பாசிட்டி என்னவோ, யுஎஸோட ஏர்போர்ஸோட கெப்பாசிட்டி என்னவோ அதை விட வந்து பாத்தீங்கன்னா பலமிக்க ஒரு முப்படையில வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரி நினைக்கிறீங்க? இல்ல சார் சீனா தான். ஓகே சார், இப்ப சீனா தான் இருக்கு. இப்ப நீங்க உங்க யுஎஸ்ல இருந்து நம்மள டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து யுஎஸோட மிசைல்ஸ், சப்போஸ் யுஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சீனாவை அட்டாக் பண்ணு நினைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது. அவங்களுக்கு ராணுவ தளவாளங்களை வந்து அமைச்சுதான் வந்து அட்டாக் பண்ண முடியும். அப்ப அந்த ராணுவ தளவாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏசியால இருக்க ஒரு கண்ட்ரி மேல வச்சுதான் வந்து நீங்க சைனா வந்து அடிக்க முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாகிஸ்தானை வந்து நீங்க சூஸ் பண்ணுமா, இந்தியா சூஸ் பண்ணுமா? இந்தியாவை சூஸ் பண்ண வச்சோங்களேன், அப்ப பாகிஸ்தான் சும்மா இருக்குமா? சைனா சும்மா இருக்குமா? நீங்க சொல்ற மாதிரி பங்களாதேஷ் சும்மா இருக்குமா? இல்ல இதுக்கெல்லாம் இந்தியா இடம் கொடுக்காதுல்ல சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதத்தான் நம்மளும் வந்து நீங்க சொல்ற ஆபீசர் நல்ல கேள்வி. அது இந்தியா வந்து இந்த இடத்துல இல்ல சார், அதத்தான் இப்ப வரையுமே நடுநிலையா தானே இருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை இல்ல, ஈரானும் இந்தியாவுக்கான நட்பு நாடு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைதியை வந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நிக்கும். இப்ப ஒரு போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்டுக்குள்ள இருக்கிற ரிலிஜியன் வைஸ் வச்சுக்கோங்களேன், மத ரீதியான ஒரு சண்டை வருது, இன ரீதியான ஒரு சண்டை வருதுன்னா
பிளஸ் இன்னொரு விஷயத்துலயும் ஒரு முக்கியமா வேடிக்கை என்னன்னா பினான்சியல் கிரைசிஸ். ம். இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வர்றப்ப இந்தியா வேற வழி இல்லாம தங்களுடைய ஒரு போர்ல கலந்துக்கின்ற ஒரு சூழ்நிலை வரப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா கலந்துக்க கூடாது. இந்தியா இதுல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கும் ஆதரவு கொடுக்காம அவங்க நடுநிலை வகித்தா மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி வந்து பார்த்தா சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறோம். பட் ஆனா வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தப்பட்டாலோ இல்ல இந்தியாவுக்கு வருகின்ற ஆயில் சப்ளை நின்றாலோ இங்க இருக்கிற யாருனால் உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட முடியுமோ அவங்களால மட்டும்தான் சர்வே ஆக முடியும். பணத்துக்கு உண்டான வேல்யூ போயிடும். தங்கத்துக்கு உண்டான எதுக்குமே வேல்யூ இருக்காது. ஒரே ஒரு விஷயத்துக்கு வேல்யூ இருக்கும். குட்ஸ், சரக்குகளுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேல்யூ இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி.